வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 67வது நாளோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்குமே எபிசோட ஸ்டார்டிங்லயே அந்த ரெண்டு பேரையும் தான் காட்டினாங்க. இந்த பார்வதி வாயை காமிச்சு அவர்கிட்ட ஏதோ சொல்லுச்சு, என்ன சொல்லுச்சுன்னு தெரியல. அந்த பக்கம் பார்த்தா இந்த சுபிக்ஷா தன்னை பத்தி தானே எழுதின பாட்டை பாடி காமிச்சுக்கிட்டு இருந்துச்சா. இவங்க எல்லாம் கடுப்பாகி போய் அதை கையும் காலையும் கட்டி மூஞ்சி மூடி கொண்டு போய் ஸ்விம்மிங் பூல்ல போட்டுருவேன், எங்களால முடியலங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. ஆனா நீங்க அதுக்காக ஒன்னும் பார்வதியும் கமருதுன்னு திருந்திட்டாங்கலாம் நினைச்சிடாதீங்க. நேற்றுக்கு நைட்டுமே இந்த பார்வதி மைக்க மூடிக்கிட்டு தான் பேச்சு. மேடம் யார்கிட்டயோ கெட்ட வார்த்தையில பேசினாங்களாமா, அதை மைக்க மூடிக்கிட்டு கமருதிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்பயுமே பிக் பாஸ் வந்து கமருதீன் மைக்க சரியா மாட்டுங்கன்னு இவர்கிட்ட தான் சொன்னாரு. கமருதீன் உங்க மைக்க சரியா மாட்டுங்க. அதே மாதிரி நைட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்பயுமே மைக்க பொத்தக்கூடாது உங்களுக்கு, அப்பதான் நீ கண்டுபிடிப்ப அப்படின்னு மெதுவா பேசுது. செய்கையில கையில அந்த தட்டுல எழுதி காமிச்சு ரெண்டு பேரும் கம்முன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட திருந்தல. கிராசரி எடுத்துட்டு போய் இத்தனை பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அதை பண்றாங்க. என்னத்தை சொல்லன்னு எனக்கு தெரியலங்க. நெக்ஸ்ட் கோர்ட் கேஸுக்கு போயிட்டாங்க. விக்ரம் வந்து சுபிக்ஷா மேல ஒரே பாட்டை திரும்ப திரும்ப பாடி எங்களெல்லாம் சாவடிக்கிறாங்க அப்படின்னு போட்டிருந்தாப்ல. ஆனா இந்த பார்வதி தவிர மற்ற இவனுங்கெல்லாம் ஒரு டாஸ்கை இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போடுறாங்கன்னு பாத்தீங்க. இந்த ஒரே ஒரு கேஸ் ஒரு டாஸ்க்லன்றதுக்காக இவர் விக்ரம் காதுல வந்து பஞ்செல்லாம் ஒட்டிக்கிட்டு எனக்கு காதலெல்லாம் ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு அந்த ரத்தத்தை ஒரு ப்ரூஃபா காட்டுறதுக்காக ஒரு பஞ்சில வந்து சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு அதை ஒரு ப்ரூஃபா சப்மிட் பண்ணி அதை வினோத் வந்துட்டு இதை கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க அப்படின்லாம் கவுண்டர் போடுறாரு. 200 தடவை 1 ஹவருக்கு ஏழே வாழ வந்தன் கடல ஆள. ஃபைனலா இந்த கேஸ்ல தீர்ப்பு வந்து சுபிக்கு சாதகமா தான் போச்சு. ஆனா இதுல வந்து நம்ம நியாயம்லாம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா அவங்களே இதை வந்து ஒரு ஃபன்னுக்காக தான் போட்டாங்க. அதனால இதுல அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சாண்ட்ரா வந்து வெளியில பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பிரஜின் வெளியே போனப்போ திவ்யா பண்ணது உனக்கு நியாயமா பட்டுச்சா அப்படின்றாங்க. அதுக்கு பார்வதி சும்மா ஒரு டைம் பேசி பாருங்களேன் அப்படின்னா எனக்கெல்லாம் பேச பிடிக்கல அப்படின்றாங்க. அதுவும் அவளுக்காக அவ்வளவு கெட்ட பேர் வந்தப்போ கூட நான் அவ கூட நின்றுருக்கேன் அந்த பாலோட இஷ்யூல. அதெல்லாம் எதுக்காக? பிரஜின் எதுக்காக அவ கூட நின்னாரு? இப்ப சபரியும் ரம்யாவும் க்ளோஸா இருக்காங்க. திடீர்னு சபரி வெளியே போயிட்டான்னு இவ அழுதுகிட்டு இருக்கும் போது நான் வந்து இந்த துணியெல்லாம் எடுன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அப்படின்னா நீ போறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. அழுதுட்டு இருக்கிற நைட்ல வந்து துணி எல்லாம் எடு, எனக்கு அங்க துணி வைக்கணும்னு சொல்லி போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? சாண்ட்ரா சொல்ற மாதிரி அது ஒரு தப்பாவே கூட இருக்கட்டும், இல்ல அதை தப்புனே கூட வச்சுக்கங்களேன். ஆனா அவ்வளவு க்ளோஸா பழகுனவங்க தானே, நேரடியாவே கேட்டிருக்கலாமே, இல்ல சொல்லியிருக்கலாமே. ஆனா இவங்க பேசின வார்த்தையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உள்ள வேற எதையோ வச்சுக்கிட்டு பேசின மாதிரில இருந்துச்சு. சும்மா ஒரு தடவை பேசி பாருங்களேன். எனக்கு பேச பிடிக்கலையே, நான் பேசல. அதுவும் மேடம் சொல்றாங்க பிரஜின் என்கிட்ட இருந்ததை விட அவகிட்ட தான் க்ளோஸா இருந்திருப்பாரு. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆனா பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல அவ பேரை சொல்லலங்கிறதுக்காக அவர் எவ்வளவு ஹர்ட் பண்ணா தெரியுமா? அவ்வளவு நாளா எதுலயுமே என் பேரை சொல்லாதவ யாரு எவிக்ட் ஆவாங்கன்னு கேட்கும்போது என் பேரை சொல்றா. அப்ப உடனே காட்டிட்டா பத்தியா, தெரியுதா அப்படின்றாங்க. கிட்ட இருந்ததை விட ரோஸா இருந்தது அவகிட்ட தான். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஏங்க இவ்வளவு நாளா சொல்லாதவங்கன்னு இவங்களுக்கே தெரியுது அப்படின்னா அப்ப அப்படி ஒரு இது சொல்லியிருக்காங்கன்னா அது அவளோட கருத்துன்னு கூட இவளை பழகிய புரிஞ்சுக்க தெரியலன்னா இவங்க தான் உள்ள இருக்கிறது இப்ப காட்டிட்டு இருக்காங்க. இவங்க கூட எல்லாம் பழகுனா நல்லா நம்ம மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருப்பாங்க போல. போறது யாருன்னு கேட்கும்போது சாண்ட்ரான்னு சொன்னா உடனே காட்டிட்டா. அதான் நான் சொல்றேன், உடனே காட்டிட்டா. தெரியுதா இப்போ? நெக்ஸ்ட் மேடம் நாங்க அவளை எவ்வளவு கம்ஃபர்ட்டா பாத்துக்கிட்டோம் தெரியுமா? அப்ப எப்படா விழுவன்னு பாத்துக்கிட்டு இருந்திருக்கா என்ன? அவர் எவ்வளவு தூரம் தங்கச்சி இருந்தாப்ல. ஆனா அவர் வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த பிஹேவியரை பார்த்துட்டு நான் ஷாக் ஆயிட்டேன். அவருமே வெளியே போய் பார்த்திருப்பாருல எப்படிப்பட்ட ஆளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம்னு. அவர் ஆளு உங்களுக்கு எல்லாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருக்குது, அதுக்காக கொஞ்சம் கூட நன்றி இல்லையா? ஹியூமனிட்டி இல்லையா? மனுஷங்க தானே இவங்க, எப்படி இப்படிலாம் இருக்க முடியுதுன்னு அழுகுறாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்திருக்கு, மனுஷன் போயிட்டாரு, யாருக்கும் நன்றி இருக்கு. எனக்கு புரியல. அதென்ன சாண்ட்ரா வாயில எப்ப பார்த்தாலும் ஹியூமனிட்டி இல்லையா, மனுஷங்க இல்லையா? இவங்களுக்கு அதெல்லாம் முதல்ல இருக்குதா இல்லையா? அதை நான் கேக்குறேன், நீ மனுஷன் தானே. எப்படி பார்த்தாலும் திவ்யாவும் அங்க ஒரு கண்டஸ்டன்ட் தான். அவங்க இவங்க கூட எல்லாம் க்ளோஸா இருக்காங்க. இவங்களுக்கு உண்மையிலேயே அக்கா தங்கச்சின்னு இவங்க நம்பினா அதுக்கு என்ன செய்ய முடியும்? இவங்க புருஷன் போனதுக்கு திவ்யா எதுக்காக அழுகணும்? திவ்யா அவங்க வந்து ஷோல ரொம்ப நாளைக்கு ஓட்டுறதுக்காக கூட பழகிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் கூட அந்த ஒரு ஹியூமனிட்டி இல்லாம அப்படி இருக்க முடியுது ஒரு ஆளால. நெக்ஸ்ட் கொஞ்ச நேரத்துல கமருதீன், வினோத், சபரி எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து கமருதீன் வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவன் ஃபர்ஸ்ட் வியானா கிட்ட போய் லவ் சொல்லிட்டு இருந்தான். அடுத்ததா தான் பார்வதி கிட்ட போனான். இப்ப பார்வதி இல்ல அப்படின்னா நாலாவதா ரம்யா கிட்ட போயிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் இந்த வீட்டுல பொண்ணுங்கள்லாம் யாராரு உனக்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு கமருதீன் எல்லாரையுமே சிஸ்டர் இருந்தாப்ல.
அப்ப வியானா அப்படின்னு கேட்டா மட்டும் அது நோ சிஸ்டர் அப்படின்றாரு. அப்படின்னா அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டா அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாப்ல. வியானா நோ சிஸ்டர், சொல்லு. வியானா வந்து ஃப்ரெண்ட். அடுத்ததா அரோராவும் ஃப்ரெண்டா, ரம்யாவும் ஃப்ரெண்டா. ஆனா பார்வதி மட்டும் க்ளோஸ் ஃப்ரெண்டாமா, பெஸ்ட்னு சொல்றாப்ல. தன்னோட தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இப்ப இங்கிலீஷ்ல ஸ்டைலா பெஸ்டின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடியே தமிழ்ல அதுக்கு ஒரு நல்ல பேரை வச்சுதான் இருக்காங்க. பாரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், பெஸ்டி. பெஸ்டின்னு வச்சுக்கலாமா? அடுத்ததா அதே மாதிரி பார்வதி கிட்ட கேட்டா அவங்களும் கமருதனை வந்து பெஸ்டின்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு பெருசா லவ்னு சொல்லிட்டு தெரியுறாங்க? என்னமோ பெரிய காவிய காதல் மாதிரி. அதுவும் மத்தவங்க எல்லாருமே இவங்களுக்கு அண்ணாவா ஃப்ரெண்டா, விக்ரம் மட்டும் எதிரியாமா. சரி, அப்ப சபரி யாருன்னு கேட்டா பதிலே சொல்லாம சிரிக்குது. அப்படி அங்கிட்டு இங்கிட்டு சாஞ்சுக்கிட்டு அப்படிங்குது. அதாவது ரெண்டுல எது கிடைச்சாலும் எனக்கு ஓகே தான், எங்கிட்டாவது ஒரு பக்கம் போயிருவேன்னு சொல்ல வர்றாங்க போல. அப்புறமா பார்த்தா எல்லாருமே யார் யாரு என்னென்ன வேணும் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுல வினோத் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி அரோரா, செகண்ட் பொண்டாட்டி ரம்யான்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. அரோராவுமே அதே மாதிரி வினோத்துக்கு மட்டும் கல்யாணம் ஆகலன்னா என்னோட காதலனா இருந்திருப்பாரு, ஆனதுனால இப்ப அவர் என்னோட கார்டியன் அப்படின்றாங்க. இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பிக் பாஸ் அரோராவை கூப்பிட்டு அவங்களோட கேஸை கொடுத்து விட்டாப்ல. அரோரா ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி, ரம்யா ரெண்டாவது பொண்டாட்டி. வினோத் வந்து என்னோட காதலனா இருந்திருப்பாரு. இப்ப அரோரா கேஸுக்காக கிளம்பி போனதுமே அங்க எல்லாருமே கலஞ்சு போயிட்டாங்க. உடனே இந்த பார்வதி என்னடா கேஸ், ஒரு மேல என் மேலதான் போட்டுப்பாப்பல, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்றாங்க. அவர் எனக்கு தெரியல, அப்படிலாம் ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பயுமே இந்த பார்வதி ஒரு நிமிஷம் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு மெதுவா மறுபடியும் பேசுதுங்க, காதுலே கேட்காத அளவுக்கு. ஐயா, இந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் திருந்தாத ஜென்மங்க இது. ஆனா இதை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சு திருத்தலாம்னு இவனுங்க ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு புரியல. இங்க வாடி. இவ்வளவு நடந்தும் தன்னால இவ்வளவு பேரு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தன்னோட சந்தோஷத்தை பற்றியுமே பார்த்துக்கிட்டு தனக்கு என்ன தோணுதோ அதை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ரூல்ஸ் கீல்ஸ் எதையுமே மதிக்கல. ஆனா அதெல்லாம் மதிக்கிறவங்களுக்கு நீங்க தண்டனையை கொடுத்து வச்சிருக்கீங்க. அப்படின்னா அது என்ன பார்வதிக்கு மட்டும் ஒரு தனி பிரிவிலேஜ் அப்படின்னா எல்லாத்தையுமே சொல்லிட வேண்டியதானே? எப்ப மைக்கு போட்டாலும் ஒண்ணுதான், போடாட்டாலும் ஒண்ணுதான் விட்டுற வேண்டியதானே? நெக்ஸ்ட் பார்வதி மேலதான் கேஸ் அப்படிங்கறத அவங்களோட அட்வொகேட் விக்ரம் வந்து பார்வதிட்ட படிச்சு காட்டுறாப்ல. இந்த மாதிரி என் மேல வந்து அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்காங்க, டெஸ்பரேட்டாவே மத்தவங்க கிட்ட எல்லாம் போய் என்னை நாமினேட்ல என் பேரை சொல்ல சொல்லி அவங்கள பிரஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னைய பார்த்தா அவங்களுக்கு என்ன கடுப்பா இருக்கா அப்படிலாம் எழுதிருக்காங்கன்னு சொல்றாரு. உடனே இந்த பார்வதியே ஐயோ மனசுல இருக்கிறதெல்லாம் எழுதிருக்காங்களே அப்படிங்குது. சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அப்படிலாம் கிடையாதே அப்படிங்குது. அது எப்படி மனசுல நினைக்கிறதெல்லாம் எழுதி இருக்கிறது அப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் ரெண்டையும் சேர்த்து? You desperately want me to get evicted? மனசுல நினைச்சதெல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு. அங்க பார்வதிக்காக வாதாடுற வக்கீல் யார் தெரியுமா? கமருதீன். அவங்க செலக்ட் பண்ண ஜட்ஜி யார் தெரியுமா? சாண்ட்ரா. இது போதுமே பார்வதிக்கு சாதகமா முடியறதுக்கு. சாண்ட்ரா கிட்ட இருந்து உண்மையை எதிர்பார்க்க முடியுமா? அங்க மனுஷன் விக்ரமும் மூச்சை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காப்ல. கமருதீனுக்கும் அரோராவுக்கும் நடுவுல ஒரு உன்னதமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. அதை தப்பான கண்ணோட்டத்துல பார்த்து ஒரு பொசசிவ்னஸ்ல அரோரா மேல ஒரு காழ்ப்புணர்ச்சியை கிரியேட் பண்ணிருக்காங்க. நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுங்கிறது இங்க ரூல்ஸ். ஆனா அப்படி இருந்தும் எல்லார்கிட்டையும் போய் அரோராவோட பேரை சொல்லுன்னு சொல்லி டெஸ்பரேட்டா எல்லார்ட்டையும் சொல்லி இருந்திருக்காங்க. இப்ப கூட இதெல்லாம் இந்த கேஸை பத்தி நான் படிச்சு காட்டும் போது ஐயோ என் மனசுல இருக்கிறதெல்லாம் எழுதிருக்காங்களேன்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு இங்க இருக்கிற கேமராவே சாட்சி. மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு அவங்க வாயாலே சொன்னாங்க. அப்படிதான் உனக்கு இருக்குது அப்படின்னா அதை நீ ஒத்துக்கோ. ஆமா, எனக்கு அரோராவை பார்த்து பயம், அவ வெளியே போகணும்னு நீ ஒத்துக்கோ. ஆனா அதெல்லாம் இல்லாத மாதிரி மட்டும் நடிக்காத. உன்னோட முகத்திரையெல்லாம் எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நீ யாருன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லி முடிச்சிட்டாரு அவரோட ஆர்குமெண்ட்டை. எனக்கு அரோரா பார்த்து பயம், ஒத்துக்கோ. முகத்திரை அனைத்தும் கிழித்து விடுது, இங்க யாரு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் கமருதீன் வந்து பார்வதிக்காக வாதாடுறாப்ல. இங்க எல்லாருமே கேம் ஆடதாங்க வந்திருக்கோம், யாரு வேணா யாரை பத்தி வேணா பேசலாம். அதே மாதிரி இங்க கமருதீன் ஒருத்தர் இருக்காப்ல, அவர் இந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்டையுமே ஒரே மாதிரி அன்பை காட்டியிருக்காரு. ஆனா அது ஒரு பொண்ணு மேல மட்டும் கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆயிருச்சு. அதுக்கப்புறமா அரோரா கிட்ட போய் பேசுறத பார்த்ததும் பார்வதி அவங்களுக்கு ஒரு பொண்ணா அது ஒரு பொசசிவ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி அவங்களுக்கு அரோரா மேல எந்த விதமான எனிமிட்டியுமே இல்லவே இல்லை அப்படின்றாப்ல. ஒரு பெண்ணாகிய பாரு மனதளவில் புண்பட்டிருக்கிறார். ஏண்டா அரோரா மேல இருக்கிற வன்மத்தை பல இடத்துல வெளிப்படையா சொல்லவும் செஞ்சிருக்காங்க, காமிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஆபாச குறியீடு மேட்டர்லாம் அதுக்கு சாட்சி. ஆனாலும் வந்து எப்படி முட்டிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. அரோராவிடம் அவரிடம் எந்த ஒரு எனிமிட்டியோ எதுவுமே கிடையவே கிடையாது. அப்புறமா அரோரா வந்து சொல்றாங்க, ஸ்டார்டிங்ல என் மேல அவ வன்மத்துல இருக்கான்னு நான் நினைச்சுக்கிட்டு மட்டும்தான் இருந்தேன். ஆனா வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சார் முன்னாடியே ஒருத்தங்க வந்து
என்னைய வந்து அரோராவை நாமினேட் பண்ண சொல்லி அவ கம்பல் பண்ணான்னு சொல்லும் போதுதான் மொத்தமா உடஞ்சிருச்சு. அப்ப உண்மையிலேயே என் மேல அவங்க வன்மத்துல தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு அவங்க ஒத்துக்கணும், அது போது எனக்கு அப்படின்றாங்க. அவங்க ஒத்துக்கணும், ஆமா நீ இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு ஏதோ ஒரு பர்சனல் ரீசன்னால. அவ்வளவுதானுங்க, நியாயமா தானே கேக்குறாங்க. இவங்க அதைத்தான் பண்றாங்க, அதை ஓப்பனாவும் செய்யறாங்க. அதை ஒத்துக்கிட்டாலே முடிஞ்சது தானே. ஆனா அங்க உக்காந்துக்கிட்டு என்னமோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி பொய் மாதிரி இல்ல இல்லன்னு சொல்லி மண்டையாட்டிக்கிட்டு இருக்குது. டிப்ரெஷன் ரீசன் வாயால இந்த வார்த்தையை ஒத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு போதும். இந்த பீடை என்னைக்கு தான் பண்ண தப்பு அது வாயால ஒத்துக்கிட்டு இருந்திருக்குது, தன்னை ஒரு தூய்மையானவள் அப்படிங்கிற மாதிரியே தான் அது பேச போகுது. முதல்ல இந்த கேஸ் அது மேல போட்டதே வேஸ்ட் தான். என் மேல தொடுக்கப்பட்ட எல்லா வழக்குகளும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரியே தான் அந்த பார்வதி வந்து அவங்க என் மேல போட்ட கேஸ் எல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன், அது எல்லாமே அவங்களுக்கு என் மேல இருக்கிற வன்மத்தோட வெளிப்பாடாதான் நான் பாக்குறேன் அப்படிங்குது. இது அப்படியே இந்த உண்மையான கோர்ட்ல தப்பையும் பண்ணிக்கிட்டு அந்த பக்கம் திருப்பி பேசுவாங்கல்ல, அதே மாதிரி பண்ணிட்டு இருக்குதுங்க. அதுவுமே ஆமா எனக்கு கமருதீன் மேல ஒரு மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்கு அப்படின்னா ஒரு தோழியா அவங்க என்ன பண்ணிருக்கணும், அடடா நம்ம நண்பனுக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சே அப்படின்னு நின்றுக்கணும்ல அவர் கூட. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, வேணும்னே என் கண்ணு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் பண்ணி பண்ணி என்னை இரிட்டேட் பண்ணாங்க அப்படிங்குது. ஒரு பெண் தோழியா இருக்கிறவங்க பொதுவா என்ன பண்ணுவாங்க, அடடா நம்ம நண்பனுக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. எனக்கு புரியல, அதனால ஆளாளுக்கு வந்து மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங்ன்றீங்க. ஒன்னு லவ்வர்னு சொல்லுங்க இல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. ஆனா லவ்வர் கிட்ட பண்ற எல்லாத்தையும் நான் பண்ணுவேன், ஆனா இவன் எனக்கு லவ்வர் கிடையாது மோர் தென் ஃப்ரெண்ட்னா அது என்னதா அர்த்தம்? மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங் அப்படிங்கிற ஒரு உறவுல தான் நான் வந்து பழகி இருக்கேன். அதுவும் மேடம் வந்து அரோராவை வெறுப்பேற்றதுக்காக எதுவுமே பண்ணதே இல்லையாமா. அவங்களுக்கு வந்து இந்த லவ் ட்ரையாங்கிளை ஸ்டாப் பண்ணணுன்றதுக்காக அவங்க போராடுனாங்களாம். அதுக்காக நானே அரோராவை தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு வச்சு நான் பேசினேன், இதை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், இதை தொடர வேணாம்னு நான் பேசினேன். இருந்தாலுமே அரோரா தான் என்னைய பத்தி கமருதீன் கிட்ட தவறான விஷயத்தெல்லாம் பேசினாங்களே தவிர நான் அவங்கள பத்தி பேசினதே கிடையாது அப்படின்றாங்க. திரும்ப திரும்ப வந்து செய்யும் போது நான் என்னைக்குமே அப்படி செஞ்சது கிடையாது. இதெல்லாம் பச்சை பொய். இந்த ட்ரையாங்கிள் ஸ்டோரி நிக்க கூடாது, இதை தொடர்ந்து நடக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்ததே இந்த பார்வதி தான். அதை தன்னோட கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணணும்னே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இனிமேல் இந்த விஷயம் நடக்க கூடாது தனிப்பட்டு நான் கூப்பிட்டு நான் பேசியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்வதி பேசி முடிச்சதுமே விக்ரம் குறுக்கு கேள்வி கேட்கறதுக்காக வந்தாப்ல. வந்து ஏங்க நீங்க ரெண்டு பேரும் பழகிறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருந்தாங்க, அப்ப மட்டும் என்ன கமருதீன் அரோராவும் ஒன்னா டிஸ்டன்ஸ்ல இருந்தாங்க அப்படின்னு கேட்டா அது எனக்கு தெரியாது சார், அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க. அரோராவும் கமருதும் ஒன் ஆஃப் டிஸ்டன்ஸ்ல நின்று இருந்தாங்களா? நான் அதை பார்க்கல சார். இது மேல கேஸ் போட்டதே முதல்ல வேஸ்ட். இது வாயில வர்றதெல்லாம் பொய், உடம்பெல்லாம் பொய். நீங்க அப்ப பார்க்கல, அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. இங்க நீங்க சொல்றதா உண்மை. ஆமா சார். அடுத்து விக்ரம் கேக்குறாப்ல, நீங்க பழகின பிறகு அரோரா வந்து பேச வந்தா கமருதீன் வந்து இல்ல வேணாம் பேசாத அப்படின்னு சொன்னாரா இல்ல போய் பேசினாரா அப்படின்னு கேட்டா அதுக்குமே நேரடியா ஆமா இல்லன்னு பதில் சொல்றதை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன், எனக்கு எப்படி அவருக்கு மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு ஒரு அரை மணி நேரமா ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்குது. அவர் வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நான் பார்த்தேன், அப்பதான் அவர் மேல எனக்கு இன்ட்ரெஸ்டே ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னுச்சு. இவரும் எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி ஓகே, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைமா அவர் வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது தான் அவரை வந்து ஒரு மாதிரி பார்த்திருக்கீங்க இல்லையா அப்படின்னு கேட்டா உடனே அதுக்கு இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, என்னது இது அப்படின்றாங்க. இல்லம்மா அப்பதான் நீங்க ஆசையா பார்த்திருக்கீங்க இல்லையா அப்படின்னு கேட்டா உடனே வந்துட்டாங்க. அது என்ன வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது தான் ஒரு மாதிரி பார்த்திருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க, இவர் என்ன ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னு கேக்குது. வரதான் பாத்திருக்கீங்க அவரை வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது ஒரு மாதிரி பாத்திருக்கீங்க. என்ன சொல்ல வரீங்க? இவங்க சொன்னதை தானங்க அவரும் கேக்குறாரு. வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது தான் முறை அவருக்கு மேல எனக்கு மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதையத்தானே அவரும் கேக்குறாரு, அப்பதான் உங்களுக்கு அவர் மேல ஆசை வந்துச்சு அப்படின்னு. லிஃப்டிங் பண்ணும்போது ஒரு மாதிரி பாத்துட்டீங்க. அவரும் சொல்றாரு, நீங்க தானமா சொன்னீங்க ஒரு மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங் வந்துச்சுன்னு, அதைத்தானமா சொன்னேன் அப்படின்னாலும் இப்படி ஒரு லாயர் கிட்ட எல்லாம் என்னால பேச முடியாது, அது எப்படி ஒரு பெண்ணை இப்படி ஒரு அவதூறாக அவரால் பேச முடியும் அப்படின்றாங்க. இந்த கொஞ்ச நேரத்துல உமன் கடை தூக்கிட்டாங்க பாத்தீங்களா. பெண்ணை எப்படி அவதூறாக அவர் சொல்ல முடியும்? அது என்ன ஒரு பெண்ணை, அந்த பெண் எல்லாத்தையும் பண்ணலாம், ஆனா அதை ஒரு கோர்ட்டுக்குள்ள வந்து அதை சொல்ல மட்டும் கூடாதா? சொன்னா உடனே ஆதார் கார்டு பேன் கார்டை தவிர மிச்ச எல்லா கார்டையும் தூக்கிட வேண்டியது, விக்டிம் கார்டு உமன் கார்டுன்னு. அவங்க சொல்றாங்க ஆசையா பாத்துருக்காங்க நான் சொல்ல வந்தேன். இந்த பக்கம் இவங்களோட ஜட்ஜி சாண்ட்ரா வேற நீங்க அப்படிலாம் பேசுனது தவறான வார்த்தை அப்படின்றாங்க. அதை ஒரு பிரச்சனையாக்கி கத்தி கூப்பாடு போட்டு கடைசியில பிக் பாஸே வந்து ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் இருங்க அப்படின்னு சொல்லி பிரேக் விட்டாப்ல. ஒரு கேஸ எந்த வார்த்தைடா கிடைக்கும் அதை புடிச்சுக்கிட்டு இந்த டாஸ்கே உழைப்பி விட்டு கெடுத்து விடலாம்னு அலையும் போல் இருக்கு. ஒரு மாதிரி பாத்துருக்காங்க. உடனே வெளியே வந்ததும் பார்வதி கமருதீன் கூப்பிட்டு பேபி நம்ம சூப்பரா போய்கிட்டு இருக்கோம், நீ என்ன வேணா பண்ணிக்கோ என்ன வேணா பேசி, ஆனா கான்பிடண்டா மட்டும் பேச அப்படிக்குது. அதாவது நீ என்ன வேணா சொல்லு, பொய் சொல்லு, ஃப்ராட் வேலை பண்ணு, இல்ல கேவலப்படுத்துறதை என்ன வேணா பண்ணிக்க,
ஆனா எனக்கு நான் வின் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கு ஆல்மோஸ்ட் கோயிங் குட். நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா கான்ஃபிடென்ட்டா மட்டும் பண்ணு. அதுவும் அவருக்கு இவங்க பாயிண்ட் எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க, இதை பேசு அப்படின்னு துஷாரெல்லாம் இழுத்து விடுது. அவர் மேல மட்டும் உங்களுக்கு பொசசிவ் வந்துச்சுல அப்படின்னு. அப்பவும் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு டாஸ்க்கு கிளம்பும் போதுமே அவரை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி அந்த மைக்க மறைச்சிக்கிட்டு மறுபடியும் காதுல எதையே மெதுவா சொல்லுதுங்க. இதை எத்தனை வாட்டி தான் திட்டுறதுன்னே எனக்கு தெரியல, எனக்கே வாய் வலிக்குது. அடுத்ததா கேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. கமருதீன் போய் அரோரா கிட்ட, கமருதீன் வந்து உங்ககிட்ட லிமிட்ல பழகலாம்னு சொன்னாரா இல்லையா அப்படின்னு கேட்டாப்ல. அவங்க அதுக்கு அவர் சொல்லுவாரு, ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொன்னா, சொன்னாரா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னா, இங்க உட்காந்துக்கிட்டு இந்த பார்வதி அப்படித்தான் நல்லா கேளு, நல்லா மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா வருது. ஆனா அதை ஏன் திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டே இருக்கானுங்க. வேற பழக முடியாது, முழுமையாக தான் பழக முடியும். இந்த கேஸே வந்து என் மேல அவதூறு பரப்புனாங்க அப்படிங்கறதுதான். ஆனா அதுல அப்படியே கமருதீன் பார்வதி லவ் இழுத்து விட்டு பொசசிவ் ஆனாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் இழுத்து விட்டு அப்படியே கேஸை திருப்பி விட்டுருச்சு பார்வதி. ஆறு பாக்குறா பொசசிவா இருக்கு, அதனாலதான் இல்லாதப்போ அந்த லிமிட் இல்ல. அதுவும் அடுத்தது அந்த பார்வதி வந்து கோர்ட்ல வச்சு அரோராவை கேரக்டர் அசாசினேட் பண்ணுது. அவங்களுக்கும் கமருதீன் மேல ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படிங்குது. அவங்க அது பிளாட்டோனிக் ஃபீல் அப்படின்னு சொன்னாலுமே அப்படியெல்லாம் அதை சொல்ல முடியாதுங்க, ஒரு ஃபேமிலி ஃபீல் வந்துச்சுங்க அப்படிங்குது. கேர் காட்டுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் ஒரு பிளாட்டோனிக் என்பது சொல்ல முடியாது. அடுத்ததா விக்ரம் வந்து குறுக்க கேள்வி கேட்கறதுக்காக வந்தாப்ல. இதுக்கு முன்னாடி அரோராவை பத்தி பேசும்போது மட்டும் என்னென்ன எங்கெங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் நல்லா சொன்ன பார்வதி, அவர் வந்து கேள்வி கேட்கும்போது மட்டும் எனக்கு தெரியல, நான் அதை பார்க்கல, இப்படியே தான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. சத்தியமா சொல்றேங்க, இந்த பார்வதியை வச்சுக்கிட்டலாம் ஒரு டாஸ்க் கூட உண்மையா ஆடவே முடியாது. கமருதீன் எடுத்தார் தானே அந்த சாய்ஸ? எனக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி கேட்க தெரியாது. அதுக்கப்புறமா அரோராவுமே வந்து சொல்றாங்க அது ஒரு பிளாட்டோனிக், அது ஒரு நான் ரொமான்டிக்ங்கிறத நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே கமருதீன் கிட்ட. ஆனா பார்வதிக்கு இங்கிலீஷ் தெரியாததுனால அவங்களுக்கு புரியல போல் இருக்கு. ஆனா கமருதீனை நான் தனியா தல ரூம்ல கூட்டிட்டு போயிட்டு அவங்க சொல்ற மாதிரி இந்த மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங் அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாதுடா கமருதீன் அப்படின்னு நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா ரம்யாவுமே வந்து சாட்சி சொல்றாங்க, ஆமா பார்வதி அரோரா பத்தி இப்படிலாம் பேசியிருக்கா, அது உண்மைதான்னு அவங்களுமே சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கேயே ப்ரூவ் ஆயிடுச்சு பார்வதிக்கு அரோரா மேல ஒரு வன்மை இருக்குது அப்படின்னு. ஆனா ஃபைனல் தீர்ப்புல கனி வந்து ஆமா பார்வதிக்கு இந்த மாதிரி வன்மை இருக்கிறது உண்மைதான், அவங்க எல்லார்கிட்டயும் பேசியிருக்காங்க, இதெல்லாம் ப்ரூவ் ஆயிருக்கு, நான் இது அரோரா பக்கம் தீர்ப்பு கொடுக்குறேன்றாங்க. மாதிரி ரம்யா கிட்டயோ நிறைய இடங்கள்ல இவங்க பேசி இருக்காங்க. ஆனா சாண்ட்ரா வந்து என்னோட தீர்ப்பு வந்து பார்வதிக்கு சாதகமா போகுது அப்படின்றாங்க. என்னோட தீர்ப்பு படி பார்வதி பக்கம் போகுது. போகத்தானே செய்யும், அது தெரிஞ்சது தானே, அதுக்காகத்தானே ஜட்ஜா சாண்ட்ராவை போட்டதே. சாண்ட்ரா உண்மையை சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப உண்மையானவங்க, சாண்ட்ராவை தூக்கி பார்வதி போட்டாங்க ஜட்ஜா. மேக்ஸிமம் ட்ரை பண்ணடி ஏதோ ஓகே இது ஒரு கேஸும் கிடையாது. இப்ப சாண்ட்ரா வந்து கேவலமா ஒரு பொய்யான தீர்ப்பை கொடுத்ததுனால 2 தீர்ப்பு வந்துருச்சு. அதனால ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் மக்கள் மன்றம் எடுப்பாங்கன்னு பிக் பாஸ் சொல்லிட்டாப்ல. உடனே ரம்யா வியானா இவங்க எல்லாருமே ஆமா பார்வதி என்கிட்ட இப்படிலாம் பேசியிருக்கான்னு அவங்க எல்லாம் சொன்னதுனால ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அவங்களுமே இது அரோராவுக்கு சாதகமா கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்துட்டு இது குரூப்பிசம் அப்படிங்குது, குரூப்பிசம் வென்றது அப்படின்றாங்க. இவங்களுக்கு சாதகமா ஏதாவது சொன்னா மட்டும் அது நியாயமா, அப்படி இல்லைன்னா உடனே குரூப்பிசமா, இப்படி சொல்லியாதான் இவ்வளவு நாள் வந்திருக்குது. நெக்ஸ்ட் கேஸ் முடிஞ்சதுமே இந்த ஜட்ஜா இருந்த சாண்ட்ரா போய் சொல்றாங்க, நீ இவனை விட்னஸா கூப்பிட்டுருக்கணும், நீ லாயரா போட்டு நீ தப்பு பண்ணிட்ட, ஈஸியா முடிச்சிருக்க வேண்டிய கேஸ், இவனை நீ விட்னஸா வச்சிருந்திருந்தீன்னா உனக்கு ஸ்ட்ராங் பாயிண்ட் எல்லாம் உனக்கு வந்திருக்கும் அப்படின்றாங்க. நீ விட்னஸா வச்சிருந்திருக்கணும், நீ தப்பு பண்ணிட்ட. ஆனா பார்வதி கரெக்டா சொல்லுச்சு, இல்ல அப்படி வச்சிருந்தா அவனும் கேள்வி கேட்டிருப்பான், இவனை நிக்க வச்சு அவங்களும் கேட்டிருப்பாச்சு அப்படின்னு. பார்வதி இதை தெளிவா யோசிச்சு கரெக்டா தான் இவரை லாயரா போட்டு சாட்சி வச்சு சொல்ல விடாம தடுத்து இருக்குது. இதுங்க 2 பேருக்கு தான் புரியல, முட்டாத்தனமா நான் சாட்சியா வந்திருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேட்டிருப்பாங்க, அவங்க முதல்ல கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் இன்னொன்னு நடந்துச்சு, அது நீங்க எபிசோட்ல பார்க்கல. அந்த இடத்துலதான் வினோத் அரோராவுக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்காருன்றத காட்டினாரு. கேஸ் முடிஞ்சதுமே சாரு வெளியில வந்து என்ன சொல்றாரு தெரியுமா, நீ ஏன்டா என்னைய பேச விடாம குறுக்க தடுத்த, என்னை விட்டு இருந்தா நான் கடன்னு சொல்லியிருப்பேன், என்னடா நீ இப்ப பாரு மக்கள் மன்றத்துக்கு போய் என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறாப்ல. பாத்தீங்களா வினோத் எப்படி பேசுறாருன்னு. ஆனா இவங்க தான் அன்னைக்கு அரோராட்ட சொன்னது, உனக்கு எதுனாலுமே நாங்க 2 பேர் தான் வந்து பேசுவோம் அப்படின்னு. நான் சொல்லிருப்பேன், இப்ப கூட பாரு அது என்ன தப்பு, மக்கள் மன்றத்துல அதுவும் மக்கள் மன்றத்துல விட்டா யாருக்கு சாதகமா தீர்ப்பு வரும்னு உனக்கு தெரியும் வினோத் சொல்றாப்ல. பச்சையா எல்லாருக்கும் தெரியும் பார்வதிக்கு அரோரா மேல ஒரு வன்மை இருக்குது, எல்லா இடத்துல அவங்களை கேரக்டர் அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணது எல்லாமே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் இந்த கமருதீனை கூட விட்டுருங்களேன், ஒரு காதல் இல்ல ஏதோ ஒண்ணுக்கு அவர் பண்ணிட்டாருன்னு. வினோத்துக்கு என்னங்க, அவரு போய் பார்வதிக்கு சப்போர்ட்டா என்ன ஏன் பேச விடலன்னு கேட்டுட்டு இருக்காரு. இதுல இந்த பார்வதி வேற இன்னொன்னு பண்ணிச்சு தெரியுமா லைவ்ல, அதையுமே எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. இந்த கேஸ் முடிஞ்சு அவங்களுக்கு சாதகமா கேஸ் வரல அப்படிங்கிற கோவத்துல
கிச்சன்ல நின்னுட்டு அரோராவை திட்டிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு கேஸ், பெரிய இவங்க மாதிரி வெளியே வரட்டும் அப்படின்னுச்சு. ஆனா சொன்ன அடுத்த நிமிஷமே ஐயோ நான் அதை மீன் பண்ணல அப்படிங்குது. ஒரு ஆளுன்னு வரட்டும் வெளியில. ஐயோ அது எப்படி உள்ள இல்லாம வாயில வரும்? அது சொன்ன அடுத்த செகண்ட் அதை ரியலைஸ் பண்ணி கேக்குறாங்கன்னா அவங்க அப்படி நினைச்சு சொன்னதுனால தானே அப்படி ஒரு வார்த்தை வாயில வருது. ஒரு ஷோல அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அதை இங்க வச்சு டீல் பண்ணணும். வெளியே வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? இது எனக்கு புரியலையே. வரட்டும் வெளியில. ஐயோ ஐ டிடன்ட் மீன் இட் தட் வே. இதே மாதிரி தான் பாலா ஒரு டைம் சொன்னாப்ல, அதுக்கு வச்சு ரோஸ்ட் பண்ணாரு கமல் சார். ஆனா பார்வதி கிட்ட இதை எடுத்து பேசுவாரான்னு கூட எனக்கு தெரியல விஜய் சேதுபதி. இது மட்டும் ஒரு ஃப்ரீ வேர்ல்டா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாண்ட்ரா பார்வதி சொல்றாங்க, இருந்தாலும் அவ உள்ள வச்சு ஒரு சில விஷயம்லாம் சொன்னா அதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கோ அப்படின்றாங்க. ஆனா பார்வதி ஐ டோன்ட் கேர் அப்படிங்குது. ஆமா, அதெல்லாம் உண்மையா லவ் பண்றவங்க தான் அதை பத்தி கேர் பண்ண போறாங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அவங்களோட தேவைக்காகத்தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கண்டென்ட்டுக்காக பண்ற மாதிரி கூட எனக்கு தெரியல. ஏன்னா அப்படின்னா அதை வந்து ஒரு கியூட்டா பண்றதுக்கு தான் எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா அருவருப்பால இருக்கு. அவங்க சொன்னால அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஐ டோன்ட் கேர். நெக்ஸ்ட் இந்த கிளீனிங் பண்றதுக்காக பனிஷ்மெண்ட்னு ஒண்ணு கொடுத்தாங்க இல்லையா, அது பண்ணாம கிடக்கு, பாத்திரம்லாம் கழுவலன்னு சொல்லி அமித் போய் கேட்கிறாப்ல, இந்த ஒண்ணே ஒண்ணு மட்டும் கிளீன் பண்ணாம இருக்கு, அதை மட்டும் நீங்க போய் பண்ணிருக்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எங்களால பண்ண முடியாது. எப்பவுமே ஒரு டைம் தான் பண்ணுவாங்க, அது எங்களோட பிரச்சனை கிடையாது, நீங்க குக்கிங் டீம் தான் அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்குது. அப்படி எல்லாம் பண்ண முடியாது. ஒரு வேலைக்கு எல்லாம் கவுண்டர் கிளீன் பண்ண முடியாது. அப்புறம் பனிஷ்மெண்ட்னு ஒண்ணு எண்ணத்துக்கு தான் கொடுக்குறாங்க. தப்பையும் பண்ணுவாங்க, பனிஷ்மெண்டே நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னா இது என்னது? இது இருந்தா எப்படி பாருங்க, அது எங்களுடைய பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் அமித் உள்ள போய் கிச்சன் டீம் கிட்ட சொல்லிட்டாப்ல, என்ன பண்றது இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாரும் சரி வாங்கப்பா நம்மளே போய் கிளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டாப்ல. இங்க பார்த்தா இந்த பார்வதி குடுகுடுன்னு எந்திரிச்சு ஓடி போய் கமருதனை கட்டி பிடிச்சிட்டு இருக்குதுங்க காலில் வச்சு. ஆனா நான் கண்டிப்பா சொல்றேன், இதுவுமே மைக்க மறைச்சுக்கிட்டு பேசுறதுக்காக ஏதோ பண்ணதான் செஞ்சிருக்கோம். வாங்க பண்ணலாம். இதுக்கு கமருதன் கிட்ட எது பேசினாலுமே மைக்கு மறைச்சுக்கிட்டு தான் பேசுது. இதை ரிப்பீட்டடா பண்ணுது. கொஞ்சம் கூட ஒரு சின்ன தயக்கம் கூட இல்லாம பண்ணுது. நான் இப்படி தாண்டா பண்ணுவேன், உங்களால என்னடா பண்ண முடியுங்கிற மாதிரி பண்ணுது. ஆனா இப்படி எல்லாம் பண்ற பார்வதியை ஒரு கேள்வி கூட கேட்க முடியாத பிக் பாஸ் கமருதனை பார்த்து தான் மைக்க மாட்டுங்கன்னாப்ல. அதே மாதிரி இவர் லிவிங் ஏரியாவுக்கு கூப்பிட்டு வியானா மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்கள பார்த்து சொல்றாப்ல, வியானா மேக்கப் போய் அப்படியே தூக்கிட்டு போயிருவோம் பாத்துக்காங்க அப்படிங்கிறாப்ல. ஏன் பார்வதி கிட்ட செய்ய வேண்டியதானே அதெல்லாம்? ஏன்னா அந்த மேக்கப் பவுச்சை தூக்கிடுவேன். அது என்ன மத்த கண்டஸ்டன்ட் நான் மட்டும் முட்டை பால் எல்லாத்தையும் தூக்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருது, மேக்கப் செட்டை தூக்கிட்டு போயிருவேன்னு சொல்றதுக்கு வாய் வருது. ஆனா பார்வதி கிட்ட மட்டும் எதுவுமே வர மாட்டேன். ஏன் அந்த மேக்கப் பவுச்சை தூக்கிடுவேன். அவங்க எல்லாம் வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க, இவர் அமித்தை பிடிச்சி திட்டுறாங்க. அவரு ஏங்க நான் என்னங்க சொல்ல முடியும், நான் சொல்லதான் முடியும், நான் இதுதான் பண்ணுவேன்னு சொல்றவங்கள நான் என்னங்க பண்ண முடியும், ஜெயில தூக்கி போட்டுரும், நாங்க மிரட்ட முடியும் அப்படிங்கிறாரு. ஆனா இங்க பார்த்தா அத்தனையும் செஞ்சு வச்ச இந்த பார்வதி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அது பாட்டு உட்காந்து கமருதன் கிட்ட பேசிக்கிட்டு உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்குது வேடிக்கை. நாம இவ்வளவு பண்ணி அவங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்களே, நாம இதை பண்ணுவோம், அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் கோபம் குறையும், இல்ல பிராய்ச்சித்த பண்ண மாதிரியாவது இருக்கும்னு கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்ல. அது சரி, அப்படி இருந்திருந்தாதான் வேலை பார்க்கறத கூட விட்டுருங்க, அட்லீஸ்ட் அந்த தப்பையாவது திரும்ப செய்யாமையாவது இருந்திருப்பாங்களே, அது கூட தான் பண்ணவே இல்லையே. எல்லாத்துக்கும் இப்படி பண்ண நான் என்னத்த சொல்றது? அப்புறமா விக்ரம் சொல்றாப்ல, ஐயா பனிஷ்மெண்ட் கொடுத்தும் பண்ணல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. அப்பயுமே அங்க உட்காந்துக்கிட்டு திமுறா அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்குதுங்க. அமித் சொல்றாப்ல, கமருதனாச்சு பரவாயில்ல ஏதோ பண்றாப்ல. ஆனா இந்த பார்வதி எதை கேட்டாலும் இல்ல என்னால பண்ண முடியாதுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அப்பயுமே நீங்க சொல்ற டைம்ல எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லுது. கேட்டா இல்ல என்னால பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படி பண்றதுக்கு பேர் தான் பனிஷ்மெண்ட். இவங்களுக்கு ஏத்த டைம்ல இவங்களுக்கு ஏத்த அளவுல வேலை இவங்களுக்கு இஷ்டப்பட்ட இதுல பண்றதுக்கு பேர் தான் பனிஷ்மெண்டா? அதுவும் தப்பையும் பண்ணிட்டு திமுற பாருங்களேன். சொல்றோமோ அப்ப கீப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அடுத்து வந்து அடுத்து திரும்ப நீங்க சொல்லும் போதெல்லாம் எங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க. விக்ரம் சொல்லிட்டாப்ல, ஐயா இதோட அர்த்தம் என்ன, அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியே இல்ல அதுதான் அப்படின்ட்டாப்ல. உடனே கமருதன் எகிரிட்டு வர்றாப்ல, என்ன நீ சும்மா எல்லாம் இப்படி எல்லாம் பேசாத, நீங்க சொல்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம், என்ன குற்ற உணர்ச்சி வேணும் உனக்கு அப்படின்னு. விக்ரம் அங்கிருந்து வந்துட்டாப்ல வேகமா, என்ன எகிரிட்டு வந்தா என்ன பண்ண போற அப்படின்னு. உடனே அமைதி ஆயிட்டாப்ல, என்ன குற்ற உணர்ச்சியோ இல்ல அப்படின்னு கேட்கிறாப்ல. ஆமா இல்லதானே அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னு தான் இந்த தண்டனையை ஒத்துக்கிட்டோம் அப்படின்றாப்ல. அப்ப ஒத்துக்கிட்டா அதை செய்யணும்ல அப்படின்னு சொன்னா உடனே அங்க வினோத் சப்போர்ட்டுக்கு வர்றாப்ல, ஏங்க இந்த வேலையெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தாங்க செய்வாங்க அப்படிங்கிறாப்ல. வினோத் பச்சையா அவர் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் வர்றாப்ல. எல்லா இடத்துலயுமே அது நல்லா தெரியுது. அது ஒரு டைம் பண்றாங்களோ இல்ல 3 டைம் பண்றாங்களோ இல்ல பண்ணாமே கூட இருக்காங்களோ,
பனிஷ்மெண்ட்னு ஒண்ணு கொடுத்தா இவங்க செஞ்ச தப்புக்கு அதை செய்யணும் தானே, அதை தண்டனையா எடுத்துக்கிட்டு அனுபவிக்கிறது தானங்க அது ஒரு இதுவே. அதுல வந்துட்டு இப்படி கூச்சமே இல்லாம வந்து ரூல்ஸ் பேசிக்கிட்டு இருக்காப்ல வினோத் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு. ஏன் இப்ப இந்த ரூல்ஸ் இது மட்டும் அவர் ஃப்ரெண்டுக்கு மைக்க பொத்திக்கிட்டு மைக்க கலட்டிட்டு பேசும்போது தெரியலையா? நெக்ஸ்ட் அமித் வந்து வினோத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காப்ல. உடனே கமருதன் கேக்குறாரு, இப்ப என்ன உங்க எல்லாருக்கும் நாங்க இந்த வேலையை செஞ்சுட்டா உங்க தலைவலி எல்லாம் போயிருமா அப்படின்னு கேக்குறாப்ல. அமித் சொல்றாரு, ஐயா தலைவலி போகும்லாம் இல்ல, கோபமாச்சு குறையும்ல அப்படின்னு கேட்டா, இப்ப அந்த பனிஷ்மெண்ட் நாங்க செஞ்சதுனால உங்களுக்கு டீ காஃபி எல்லாம் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேக்குறாப்ல. அட்லீஸ்ட் உங்களோட கோவம் வரும். இந்த பனிஷ்மெண்ட்னால டீ காஃபி எல்லாமே வந்துருச்சுங்களா? எனக்கு புரியல. இப்ப அது கிடைச்சிச்சா இல்லையாங்கிறத பத்தி எல்லாம் இவங்களுக்கு என்ன வந்துச்சு? தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுட்டு போயிட வேண்டியதானே. ஒரு கொலை செஞ்சவனை தூக்குல போட்டா கூட தான் செத்தவன் திரும்பி வர மாட்டான். அதுக்காக அவங்கள விட்டுறலாமா? என்னங்க அது முட்டா புன்னகை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்ல கமருதீன். பனிஷ்மெண்ட் கொடுத்தா ஜாலி ஆயிடுவாங்க. பனிஷ்மெண்ட் அது செய்யணும். அங்க உள்ள அரோரா தெளிவா சொல்றாங்க, இந்த இதெல்லாம் செய்யறதுனால முட்டாப்பாலெல்லாம் கொடுத்தா ஓகே, அப்படி இல்லனாலுமே உண்மையாவே வருந்துறவங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு அதை செய்யணும். நாம என்ன வியாபாரமா செஞ்சுக்கிட்டு இருக்க பிக் பாஸ் கூட இதை செஞ்சா அதை கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. வருந்துறவங்க அக்கௌண்டபிலிட்டிக்காக வேலை செய்வாங்க, நம்ம என்ன ட்ரேடா பண்றோம். அப்பவும் இந்த கமருதீன் வந்து அப்படின்னா நீங்கெல்லாம் நான் எங்களை கஷ்டப்படுத்தி அதை பார்த்து குளிர்காயிறீங்களா? அரோரா நீ எல்லாம் பேசவே கூடாது, நீ எல்லாம் எந்த வேலையுமே பெருசா செய்யாதாள் அப்படிங்கிறாப்ல. எனக்கு புரியல, இவங்களை வச்சு குளிர்காயறதுக்கு இவங்க என்ன இருக்கு? அப்போ ஒருத்தர் வந்து கஷ்டப்படுத்தி பார்த்து அதுல குளிர்காயிறீங்களா? அவங்க ரெண்டு பேரும் தான் இவங்களை நல்லா தண்டனை அனுபவிக்க வச்சுட்டு ஸ்மோக்கிங் ரூம்ல போய் நல்லா குளிர்காயிறாங்க. இன்னுமே திருந்தாம அதே தப்ப திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப யாரு இங்க யார வச்சு குளிர்காயிறது? பேசவே கூடாது, வந்து எந்த வேலையும் பெருசா பண்ணவே மாட்டீங்க. இவங்க ரெண்டு பேரும் திருந்தவே இல்ல, அட்லீஸ்ட் அதுக்காக வருத்தப்படவும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி வீக்கெண்ட்ல வந்து ரெட் கார்டு ஒன்னும் நடக்காது. சொல்ல போனா விஜய் சேதுபதி வந்து அமித்தை கூப்பிட்டு தான் ரோஸ்ட் பண்ணுவாப்ல. அது எப்படி நீங்க அவங்களுக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு? இதெல்லாம் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு அப்புறமும் ரொம்ப நேரமா பேசி முடிச்சுட்டு மறுபடியுமே இந்த அமித் வந்து தண்டனையா அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காப்ல. அப்படின்னா இந்த ஒரு ரூம் மட்டும் ஒரே ஒரு டைம் மட்டும் கிளீன் பண்ணிட்டு வெசல் வாஷ் மட்டும் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு. ஆனா அப்பயுமே இந்த பார்வதி நாங்க செய்ய மாட்டோம்லாம் ஒண்ணும் சொல்லல. முதல்ல நீ இப்படி பேசிக்கிட்டே இருக்காத, எனக்கு அது ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு அப்படிங்குது. ஒரே ஒரு நேரம் only in the night அது மட்டும் க்ளீன் பண்ணி வெசல் வாஷிங் ஃபுல்லா பாத்துக்கிறேன். முதல்ல ஒரு தண்டனையே ஒருத்தங்க கிட்ட இது ஓகேவா இது ஓகேவான்னு கேட்டு கொடுக்கறதே முதல்ல தப்பு. ஆனா அப்படி அவங்களுக்கு ஏத்த மாதிரி கம்ஃபர்ட்டா கொடுத்துமே அதை பண்ண முடியல பாருங்களேன் இந்த பார்வால. இனிமே அவர் சொல்ல மாட்டாரு, கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்காது, ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. ஆக்சுவலி இங்க இந்த பார்வதி தான் நல்லா கேம் ஆடி அந்த ஆளு கமருதீனை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. நேத்துக்கே அந்த ஆளு வேணா நம்ம வேணா ஒரு 3 நாளைக்கு பேசாம வேணா இருந்துக்கலாம்னு அந்த ஆளு சொல்லியிருக்காப்ல. ஆனா இந்த பீட அதுக்கு விடல. என்னாலலாம் உங்ககிட்ட பேசாமலாம் இருக்கவே முடியாது, நம்ம வீட்டு வேலையை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ரியாலிட்டியில கமருதீன் தான் போட்டு அவ்வளவு வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்திருக்காப்ல. இந்த பீட எஸ்கேப் மாடு மாதிரி வேலை பண்ண வைக்கிறான், அதுக்கு கவனிக்கிறியா இல்லையா நீ? இப்பயுமே வந்து நீங்க சொல்றதெல்லாம் எங்களால பண்ண முடியாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அது நல்லா அடுத்த ஆடை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு வெட்டுறதுக்காக, அவ்வளவுதான். நீ அது பாக்குறியா இல்லையா? பாத்துட்டு தான் இருக்கேன். உன்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவனதான் சில்லறை வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு. அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.